சப்பட்டா பழம் சப்பட்டா பழம் சப்பட்டா பழம் சப்பட்டா பழம் சப்பட்டா பழம் என்னம்மா பாய சுட்டிட்டு போற? நாளைக்கு படி அந்த பாப்பாக்கு மட்டும் நான் அட்மிஷன் தரேன். சரி சரி போய் படுத்தாங்க. மயிலுலத்தும் சின்னவளே மயிலுலத்தும் சின்னவளே மேடகிலே நான் இருந்து பாடும் குரல் கேட்கலையா பாடும் குரல் கேட்கலையா மாமா நல்லா இருக்கடா நல்லா இருக்கடா முண்டமா இருக்கடா முண்டமா இருக்கடா முண்ட கீழறங்கி
சின்ன குண்டிடா. சின்ன குண்டியா செல்ல குண்டியா? ஐயரு மீன் பிடிக்க போனே ஐயரு மீன் பிடிக்க போனே பிடிச்சி கொண்டாடுவேன் நல்லா டைட் வைங்கண்ணே. இறங்க ஓயாம உன்ன மாதிரி குத்த முடியாது. நீ கோட்டு போட்டிருக்க மோகரிக்கு 4-5 குத்து குத்துவேன். நான் எம்டியா இருக்கிறவன் 2-3 குத்துக்கு மேல எழும்பாது. 10 ரூபாய் அளவுக்கு துணி பணத்து சிலுக்கு துணி மாட்டி 10 ரூபாய் அளவுக்கு துணி சிலுக்கு துணி 10 ரூபாய் எடுத்து தர பக்கத்துல மாட்டி அம்மி கதை நேற்று கட்டி கட்டுங்க நேரம் சம்மதிக்க மாட்டேன். அடி கொஞ்சம் அடி கொஞ்சம் செய்ய முடியும். அடி கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா? அடி பஞ்சம் என் மேலதான் ஆதவல்லையா? I love you. உன்னை காதல் பண்றேன். காதல் எப்படி இருக்கும்? காதல் தெரியாது. சத்தியமா தெரியாது. நாங்க எத்தனை உனக்கு ஐ லவ் யூ சொல்லிருக்கேன். ஐ டூ சொல்ல மாட்டேன்டா. ஏண்டி? நான் டூ தான் சொன்னீங்க. ஐ லவ் யூ டூ சொல்லவே இல்லையே. எனக்கா? அது எப்படி சொன்னா அந்த சிக்னல் இங்க எடுத்தடிச்சு இதுல அடிச்சிருச்சு. கிட்ட வா. அடிக்க. எப்படி? கிட்ட வாடி. அரிசி மயிர் பண்ணாத. சரி. சொல்லுங்க. இந்த உலகத்துல ஒரு மயிரும் கொண்டு போக முடியாது. இந்த தோல் உனக்கு டெம்பரா இருக்கிற 10 பேர் ரவுண்டு குடிச்சு சுத்துவேன். சுருங்கிருச்சு. உன்னை பொன்னம்பராதி பஸ் ஸ்டாண்ட்ல கடலை பருப்பு விற்க கூட சரி. வாழ்ற வரையும் செஞ்சு பிடிச்சி எடுத்துப்போ. ஒரு மயிரும் இல்ல. மாமா என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு தங்கச்சி வேணும், பார்த்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். லோ பிரஷரா கம்போல கிறுக்குன்னு சுத்துது. இப்ப சரியா இருக்கு. குளுக்கோஸ் ஏறியாச்சு. ஒழுக்கமா இருந்துக்க. சார்ஜர் ஏறிச்சு. கிட்ட வா. ஏய் யார் கூட்டா அப்படி மசாலா ஓடிடுவியா? இல்ல அவர்தான கூப்பிட்டாங்க. அவர் கிழிச்சாரு. ரெண்டு என்ன கேளுமா? ஏண்டா உங்க 2 பேருக்கு நான் எதுவும் துரோகம் பண்ணது இல்ல. இல்ல நீங்க திங்கிற சோத்துல மண்ணலி போட்டல இல்ல சம்பளம் கும்பளம் கூட கொடுக்காதே இவங்களுக்கு குறைச்சே கொடுங்கன்னு சொன்னா. நல்ல மனுஷன் மாமா, உங்களை மாதிரி நல்ல மனுஷன் இருக்க முடியுமா உலகத்துல? எப்பா இந்த ஒரு சீனோட எனக்கு குளோஸ் பா. அதுக்கப்புறம் நெருங்க மாட்டாங்க. போதும் மாமா. அண்ணே அப்ப போறதே மாறீங்க. நீங்க ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு நம்மகிட்ட ஒரு ரவுண்ட் அனுப்பி விட்டுருங்க. எப்பா நம்ம என்ன பில்டிங் கட்டடம் குத்தேக்கு எடுத்து மொத்தமா கட்டுறோமா? நீ கொத்தனாரு, அவன் மட்டக்கம்பை வச்சு தேய்க்க, நான் சாந்த கலைச்சிக்கிட்டு பொந்த அடைக்க. மாமா போதும் மாமா. பப்புன்னு ஊர்ல சூப்பர்னு ஏத்துக்கிட்டாங்க மாமா. நீ கட்டி பிடிச்சாதான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா? இவரெல்லாம் ஒரு சித்தப்பே. இவர் உங்களை சித்தப்பா மாமா. நாயை பார்த்திருக்கியா? பாத்திருக்கேன். வீட்டுல ஒரு பொட்டை நாய் வளர்த்தா காவலுக்கு நாய் தேவையில்லை. ஊர்ல உள்ள நாயெல்லாம் ரவுண்டு கட்டி வந்து கிடக்கு. பாத்திருக்கியா? ஒவ்வொரு நாயும் ஒவ்வொரு ரகமா இருக்கும். பாத்திருக்கியா? ஒரு நாய் 6 மாதம் கொலை பட்டினியா இருந்து வயிறு ஒட்டி போய் அப்படி சீத்து புத்துன்னு இறக்கும். இன்னொரு நாய் சிங்க மாதிரி போல்ட்டா இருக்கும். இன்னும் சில நாய் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமா இருக்கும். ஆனா ஒரு நாய் மட்டும் பிஸ்கி நொண்டிக்கிட்டு வரும்.
ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி நம்பாவா? அந்த நாயை இந்த போல்டா இருக்கிற நாயெல்லாம் அதட்டி அதட்டி பத்தும். பொட்ட நாய. ஆண் நாயப்பா. நாய். பொட்ட நாய்க்கு தான் 10 நாய் கிடக்கு. ஆமா. 10 நாயும் ஒவ்வொரு ரகமா இருக்கு. சரி. அதுல ஒரு நாய் மட்டும் விசிக்கி விசிக்கி இப்படி போறான். அந்த நொண்டி நாய் தான் எல்லா நாய் பத்து. எல்லா நாயும் அதட்டி அதட்டி பத்தேன். ஆனா நம்ம நினைப்போம் இந்த சிங்க மாதிரி போல்டா இருக்கிற நாய் சோழியை முடிக்க போகுதுன்னு. இந்த விசிக்கி விசிக்கிட்டு வந்துச்சு. அது சைஸா சொல்லி பாருங்க. இந்த நாய் சோழியை பார்த்துட்டு பேரும் மற்ற நாய் வாயை பொழந்துக்கிட்டு பிடிக்க எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? எப்பேற்பட்ட காதல்? என் காதலை சொல்லு. எடுத்து அப்பா சொல்லுங்க. எரிச்ச மச்சர் கிடப்பா